அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு யாசின் அனுப் சமையல். மினிமலிசம் டீக்ளட்டரிங் பற்றி போன வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அப்படி அதை பண்ணுறதுனால என்ன தான் யூஸ்ன்னு சொல்லிட்டு டாப் 5 பெனிஃபிட்டை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வர பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசத்தில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதில் எனக்கு பிடிச்ச டாப் 5 பெனிஃபிட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளீனில் ஃபஸ்ட்டு கூட்டுறது, அதுக்கப்புறம் மாப் பண்ணுறது. இது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்கும் போது ஒவ்வொரு திங்ஸையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ க்ளீன் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசத்துக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி துடைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா எல்லா பொருளையுமே எடுத்து வச்சுட்டு துடைக்கணும் இல்லை, ரொம்ப கம்மியான பொருள் தான் இருக்குது. அதனால் நீட்டாக கூட்டி விட்டு துடைச்சி விட்டுறலாம். க்ளீனிங்கில் அடுத்து கிச்சனில் அதிகமாக வேலை எது பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்குறது. பாத்திரத்தை டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசம் பண்ணதுக்கு பின்னாடி குறைவான பாத்திரங்களை, அதாவது தேவையான பாத்திரங்களை வச்சுருக்கும் போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாத்திரம் கழுவுற வேலை உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீட்டில் 3 குக்கர் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு 2 குக்கர் போதும் அப்படின்னு நான் எடுத்து வைக்கிறேன். அப்படின்னா 2 குக்கர் நான் கழுவ போட்டுட்டேன் அப்படின்னா அது தேவைப்படும் போது நான் கழுவி தான் ஆகணும். அதே 3 குக்கர் இருந்துச்சுன்னா இன்னொரு குக்கர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் யூஸ் பண்ண தோணும். இதே 2ன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கழுவுறதுக்கு அதிகமாக சேராது. இது குக்கரில் மட்டும் இல்லை, டம்ளர், தட்டு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அளவாக நான் வச்சுக்கிட்டேன் இப்போ. அதனால் பாத்திரமும் ரொம்ப கம்மியாக செய்யுது, வேலை ரொம்ப ஈஸியாக இருக்குது அடுக்கி வைக்கிறதுக்கும். அதிகமாக பொருள் வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா வீட்டு வேலையை விட அந்த பொருளை எடுத்து வைக்கிறதுக்கே டைம் சரியாக போயிடும். எது தேவை இல்லைன்றதை நம்ம யோசிக்கவே மறந்துடுறோம். என்னென்ன ஷாப்பிங் பண்ணலான்றதை மட்டும்தான் யோசிக்கிறோம். ஆனால் எதெல்லாம் நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறதில்ல. இந்த மினிமலிசத்துக்குள்ளே வந்த பின்னாடி இது மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு தேவை, இது கண்டிப்பாக தேவை இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம அதில் செலவு பண்ணாமல் இருப்போம். இது ஒரு பெரிய பெனிஃபிட். இதனால நிறைய செலவுகள் மிச்சமாகும். இந்த ரூமில் இருக்கிற செல்ஃப் இருக்கு இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு செல்ஃபும் இருக்குது. இந்த செல்ஃபில் எந்த ஒரு பொருளுமே நான் வைக்கலை. இப்போ வச்சுருக்க திங்ஸ் எல்லாமே இந்த கபோர்டுக்குள்ளே வைக்க வேண்டிய திங்ஸு. இப்போ நான் எந்தையுமே க்ளீன் பண்ணாமல் இப்போ காமிச்சிருக்கேன். இந்த செல்ஃபை ஏன் க்ளீன் பண்ணாமல் நான் காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த செல்ஃபில் இருக்க திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கபோர்டில் வைக்க வேண்டியது. இந்த கபோர்டில் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நான் கிளியர் பண்ணிடலாம். இந்த செல்ஃப் தான் இருக்கே, இவ்வளோ இடம் இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடியாக இருந்தால் நிறைய திங்ஸ் இதில் அடுக்கிறதுக்காகவே நான் வச்சுருப்பேன். ட்ரெஸ் எல்லாம் என்னைக்காவது தேவைப்படும், தேவையில்லாத ட்ரெஸ்ஸை கூட நான் வச்சுருப்பேன். ஆனால் இந்த டீக்ளட்டரிங் பற்றி தெரிஞ்ச பின்னாடி இந்த செல்ஃப் ஃப்ரீயாக தான் இருக்குது. இது இன்னொரு செல்ஃபு. இந்த ரூமில் இருக்கிற இந்த செல்ஃப் பார்த்திங்கன்னா பசங்களோட திங்ஸ் வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ரூமில் கபோர்டு இருக்குன்றனால அந்த செல்ஃபை யூஸ் பண்ணல. இந்த ரூமில் கபோர்டு இல்லாதனால இந்த செல்ஃபை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்காக எந்த ஒரு பேஸ்கெட்டும் வாங்கலை. இனிமேல் வாங்கினா இன்னுமே நீட்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் டோர் போகிற ஐடியாவும் இருக்குது. ஃப்யூச்சரில் நான் ஷேர் பண்ணுறேன் அதையும். பசங்களோட ரெகுலராக போட வேண்டிய ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு படிக்க வேண்டிய திங்ஸு, அவங்களோட பேக்கு இந்த மாதிரி இருக்குது. கண்ணாடி பக்கத்தில் இருக்குன்றதுனால சீப்பு, எண்ணெய் இதெல்லாம் கூட பக்கத்தில் இருக்குது. தொழுகிறதுக்கான தேவையான சல்லா, அதுக்கப்புறம் குர்ஆன் இதெல்லாம் இங்கே இருக்குது. சின்ன பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அடிக்கடி ட்ரெஸ்ஸு பத்தாமல் போயிடும் வளர்கிறனால. நம்ம அதுக்காக புது ட்ரெஸ்ஸு வாங்குவோம். அப்போ ட்ரெஸ்ஸு வாங்கும் போது பழைய ட்ரெஸ்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கும் போது குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ் மட்டும் இருக்கும். அதனால் அடிக்கடி கலையாது. கலைஞ்சாலுமே ஈஸியாக எடுத்து வச்சிடலாம். கலை தான் செய்யும் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, ஆனால் எடுத்து வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கம்மியாக இருக்குன்றனால. நடுவில் இருக்கிற பாக்ஸ் பார்த்திங்கன்னா அது யூனிஃபார்ம் வைக்கிறதுக்காக அதோட சட்டு, அதுக்கப்புறம் அது ஃபேண்ட்டையும் சேர்த்தே மடித்து வச்சுருவேன். அது ஒன்று மட்டும் காலியாக இருக்குது. இந்த சின்ன பாக்ஸில் ரொம்ப சின்ன சாக்ஸ் இதெல்லாம் எப்படி மடித்து வச்சாலும் கலைஞ்சு போயிடும் இல்லையா, அதுக்காக இந்த பாக்ஸை வச்சுருக்கேன். சும்மா இப்போதைக்கு இந்த மாதிரி பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பேஸ்கெட் வாங்கி அரேஞ்ச் பண்ணணும். இதில் என்ன பெனிஃபிட் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, சின்ன பசங்க ட்ரெஸ்ஸை அடிக்கடி கலைய தான் செய்யும். நம்ம எப்படி அடுக்கி வச்சாலும் கலைஞ்சால் டக்குன்னு நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி, டக்குன்னு அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அது பெரிய பெனிஃபிட். நம்மளுக்கு பாதி வேலை குறைஞ்சிரும்.
அடுத்த பெனிஃபிட்டை பார்க்கலாம். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் கிச்சன்லேருந்து தான் டீக்ளட்டரிங் ஆரம்பித்தேன். கிச்சனில் தான் நிறைய திங்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. கிச்சனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸை வந்து டீக்ளட்டரிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெஸ்ஸில் நான் அதிகமாக டீக்ளட்டரிங் பண்ணது சாரீ ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வச்ச சாரீலேருந்து அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷனுக்கு இருந்தாலும் சாரீ வாங்குறது இந்த மாதிரியே வாங்கிக்கிட்டே இருக்கிறனால அது வந்து அதிகமாகிருச்சு. ஆனால் அதை யூஸ் பண்ணுறதா தான் வச்சுக்கலாம். ஆனால் அதை நான் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. அதில் ஒரு 5 சாரீ தான் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் மாடலும் போயிடுது இல்லையா, அதனால் அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருந்தேன். அதனால் அந்த சாரீ வந்து நான் தேவைப்படுறத வச்சுட்டு மற்ற எல்லா சாரியுமே வந்து டீக்ளட்டரிங் பண்ணிட்டேன். அந்த டீக்ளட்டரிங் பண்ணதுக்கு பின்னாடி எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டேன். எனக்கு மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்ட், என் பிள்ளைங்க எல்லாருக்குமே அதே மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். போடுற கொஞ்சம் ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குவாலிட்டியாக நல்ல பிராண்டடாகவே வாங்கிட்டேன். பிராண்டடாக வாங்குறத விட குவாலிட்டியாக வாங்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நான் வந்து வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து அதிகமாக டிஷர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எப்பயுமே சட்டை தான் வாங்குவோம். டிஷர்ட் வந்து ரொம்ப கம்மியாக வாங்குவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சட்டை வந்து டீக்ளட்டரிங் பண்ணதுக்கு பின்னாடி நிறைய டிஷர்ட்டே நாங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். டீக்ளட்டரிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம அந்த செலவுகளை பண்ண மாட்டோம். இது ஒரு பெரிய பெனிஃபிட். நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்டை பார்க்கலாம். இப்போ வெளியிலே எங்கேயாவது போயிட்டு வர்றோம் அப்படின்னா, அல்லது வெளியில் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க, அல்லது குழந்தைங்கள வச்சுட்டு வேலை பார்க்குறவங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லாக கிட்ஸோட டாய்ஸாக இருக்கட்டும், திங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கலைஞ்சிருக்கும். வெளியில் ஒரு 4 நாள் டூர் போயிட்டு வர்றோம் அப்படின்னாலே வீட்டில் வந்து வேலை பண்ணணுமே, வீட்டில் வந்து எல்லா திங்ஸையுமே அரேஞ்ச் பண்ணணுமே, எல்லாத்தையுமே அதே இடத்துல வைக்கணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. அதுவும் குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு தெரியும். எப்படியும் நம்ம வெளியில் போகும்போது வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவோம். இருந்தாலும் அங்கேருந்து கொண்டுட்டு போயிட்டு திரும்பி வர திங்ஸ் பார்த்திங்கன்னா, அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ண தான் ஆகணும். அதுவே பார்த்திங்கன்னா இந்த டீக்ளட்டரிங் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம வீட்டுக்கு வந்த பின்னாடி கலைஞ்சிருந்தாலுமே சரி, அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். வெளியில் போகும்போதே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இந்த வேலையெல்லாம் செய்யணுமே, இவ்வளோ க்ளீனிங் பண்ணணுமேன்ற அந்த டென்ஷனே இருக்காது நம்மளுக்கு. நம்ம ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். இது ஒரு பெரிய பெனிஃபிட். அதுக்கப்புறம் நம்ம திங்ஸில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மினிமலிசமாக இருக்கணும், சிம்பிளிஃபையாக இருக்கணும் அப்படின்னு இல்லை, எல்லாத்துலேயுமே இதை வந்து கொண்டு வரலாம். முக்கியமாக சமையலில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய சமைப்பேன் ஒரே டைமில். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதனால் பார்த்திங்கன்னா போன வீடியோலையும் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரே டைமில் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதை ரொம்ப ரசித்து சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னையே நான் கஷ்டப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி நிறைய செலவுகளும் ஆக்கினேன். ஆனால் அதை வந்து கொஞ்சம் மினிமலாக பிடிச்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக சமைக்கும் போது எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இதனால் ரொம்ப செலவுகளும் கம்மியாச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெனிஃபிட் தான். காய்கறி வாங்கும் போதே பார்த்திங்கன்னா இது இன்னன்னைக்கு 2 காய்கறி பொரிப்போம், ஒரு குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கினதுக்கு பின்னாடி காய்கறி ஷாப்பிங் பண்ணதுக்கு பின்னாடியும் முன்னாடி நான் காய்கறி ஷாப்பிங் பண்ணும் போதும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, அவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது. சமையல் வேலைகளை ரொம்ப குறைவாக இருக்குது. ரொம்ப ஒரு மணி நேரத்துலேயும் முடிச்சுட்டு அதை க்ளீன் பண்ணி அந்த கிச்சனை வந்து அந்தந்த இடத்துல வைக்கிறதா இருக்கட்டும், பாத்திரங்களை கழுவுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அடுப்பை துடைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளுமே முடிகிற மாதிரி இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெனிஃபிட் தான். சமையல் அதிகமாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே உரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஒரு 2 டிஷ்ஷோ இல்லை 3 டிஷ்ஷோ சமைக்கும் போது பார்த்திங்கன்னா, அல்லது கொஞ்சமாக சமைக்கும் போது கொஞ்சம் வெங்காயம் தான் தேவைப்படும் இல்லையா, அப்போ வந்து சின்ன வெங்காயமே நம்ம உரிப்போம். சின்ன வெங்காயம் சத்து, அது டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும் பெரிய வெங்காயத்தை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நம்மளுக்கு அதிகமாக வேலை இருக்கும்னு சொல்லிகிட்டே அதை வந்து நான் தவிர்த்துக்கிட்டு இருந்தேன். மற்றவங்க எப்படின்னு தெரில, நான் வந்து சின்ன வெங்காயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியும். ஆனால் அதில் வந்து நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பாதி டிஷ்ஷுக்கு வந்து பெரிய வெங்காயமே போட்டு சமைக்கிறது உண்டு. ஆனால் இப்போ சமையல் வேலைகளை குறைச்சிக்கிட்டதுக்கப்புறம் பாதி ஆகினதுக்கு பின்னாடி நிறைய சின்ன வெங்காயம் முறிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கீரை ஆகிறதுக்கு, இதுக்கெலாம் எனக்கு நிறைய டைம் இருக்குது. இது ரொம்ப சின்ன விஷயம்தான், ஆனால் ரொம்ப பெனிஃபிட்டு எனக்கு.
கடந்த 1 வருஷமா தான் இந்த டீக்ளட்டரிங் மினிமலிசம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதே இன்னும் கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நிறைய பலன் அடைஞ்சிருப்பனோ அல்லது நிறைய செலவுகளை குறைச்சிருப்பேன், நிறைய வேலைகளை குறைச்சிருப்பேன்னு எனக்கு தோணியிருக்கு. இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதிகமான திங்ஸையோ அதிகமான நேரத்தை செலவிடுற ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் டீக்ளட்டரிங் பண்ணி மினிமலிசத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பெனிஃபிட்டை நீங்களும் அனுபவிக்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.